எத்தனை பேர் மனுஷன் வார்த்தையை நம்பி ஏமாந்துருக்கிறீங்க? ஆனால் மனுஷன் வார்த்தையை நம்பினா தேவ வார்த்தையை நம்பாதது தாங்க அவல நிலை. அல்லேலூயா. தேவ வார்த்தையை நம்புகிற பிள்ளைங்க வெக்கப்பட்டு போகிறதே இல்லை. உங்கள் வீடுகளில் நீங்கள் பைபிள் வாசிக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு டைரி வச்சுக்கிங்க. தேவ வார்த்தை வரும், தேவ வார்த்தை வரும். அந்த தேவ வார்த்தையை நோட் பண்ணி டைமோட நோட் பண்ணுங்க. அது ஒரு சில பேர் தான் அதை செய்வாங்க, எல்லாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க வார்த்தைக்காக ஏங்குகிற பிள்ளைகளாக இருப்பாங்க. நம்ம இப்போ இன்னைக்கு அப்படியே உள்டாவாக இருக்கிறோம். பணத்துக்காக இயங்குகிற பிள்ளைகளாய், சுகவாழ்வுக்காக இயங்குகிற பிள்ளைகளாய், ஜம்முன்னு போகிறதுக்காக இயங்குகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் வார்த்தையை வெறுமனே சொல்லுகிற பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாதுங்க. வார்த்தைக்காக எவன் ஒருவன் இயங்கி கொண்டிருக்கிறானோ அவனிலே தேவ வார்த்தை வந்து அவனிலே தேவன் வாசம் செய்து அவனை பலுகி பெருக செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார்.